அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்க மூணாவது குயிஸா ஏப்ரல் 15ல இருந்து ஏப்ரல் 20 வரைக்கும் போட்ட கொஸ்டின்ஸுக்கான எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோல பார்ப்போம். ஆம், இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கிளாரிஃபிகேஷன் போதான்னு சொன்னா நீங்க எனக்கு நான் லாஸ்ட்ல நம்பரை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அந்த நம்பருக்கு எனக்கு டவுட் கேட்கறேன்னு கேட்கலாம். அதே நேரத்துல இந்த இந்த வீடியோவுக்கு கீழே நீங்க கமெண்ட் பண்ணினீங்கன்னு சொன்னாலும் நான் அதை பார்த்து இன்ஷால்லா ரிப்ளை பண்ணுவேன். ஆம், சரி, நான் ஏப்ரல் 15 ஃபர்ஸ்ட் கொஸ்டினா நான் போட்டது டே 1 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் போட்டது வந்து 2018 29th கொஸ்டின். சரியா? அந்த கேள்வியில கேட்டிருக்கிறாங்க, அங்கிகளின் சுவாசத்தின் போது சுவாச மேற்பரப்பில் ஆக்சிஜன் வாயுவும் கார்பனீர் ஆக்சைடு வாயுவும் பரிமாற்றப்படுகின்றன. இதற்கேற்ப மனிதனின் சுவாச மேற்பரப்பு. இந்த கேள்வியை பார்த்தோன்னே உங்களுக்கு விளங்கும் என்ன ஆன்சர்னு சொல்லி. சரியா? அதுல ஒண்ணு உங்களுக்கு தெரியும், நாங்க சுவாசிக்கிறேன்னு சொன்னா சுவாசிக்கிறது எங்கட சுவாச தொகுதியில மெயின் ஆள் யாரு? நுரையீரல். ஆனா உங்களுக்கு தெரியும், நீங்க படிச்ச வரைக்கும் நுரையீரல்ல நுரையீரல்ல ஒரு ஆக்க அலகுகள், நுரையீரல் ஆக்கப்பட்டிருக்கிற சின்ன அலகுகள் காணப்படும் சிற்றறைன்னு சொல்லி. இந்த சிற்றறையின் ஊடாக தான் ஆக்சிஜன் வாயும் கார்பனீர் ஆக்சைடும் பரிமாற்றப்படும் சொல்றாங்க. சரியா? ஆனா உங்களுக்கு இங்கே ஒரு டவுட் வரலாம், சிற்றறை சுவரா சிற்றறையான்னு சொல்லி. அப்ப இதுல டவுட் வந்தாலும் உண்மையிலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் சிற்றறை சுவர் என்று சொல்றது. ஏண்டா பாருங்க, இதுதான் சிற்றறை. சிற்றறையில வாயு பரிமாற்றம் எங்க நடக்குது? வாயு பரிமாற்றம் நடக்க போறது பாருங்க, இதுதான் சிற்றறை சுவர். சிற்றறை சுவர்ல ஆக்சிஜன் வாயு சிற்றறை சுவரை உள்நோக்கி, சிற்றறை சுவர்ல இருந்து மயத்துளை குழாய்க்கும் CO2 வாயு மயத்துளை குழாயிலிருந்து சிற்றறை வாயு சுவருக்குள்ளேயும் வருது. சரியா? அதுதான் வாயு பரிமாற்றம். இப்ப வாயு பரிமாற்றம் உண்மையில நடக்கிறது எங்க? மயத்துளை குழாய்க்கும் சிற்றறை சுவருக்கும் இடையில. சரியா? அப்ப ஆன்சர், இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? அப்ப சிற்றறை சுவர். சிற்றறை சுவர்ல தான் வாயு பரிமாற்றம் நடக்குது. அடுத்தது டே 2 கொஸ்டின் 2. இது 2021ல 20th கொஸ்டின். இது வந்து மனித சுற்றோட்ட தொகுதிய சம்பந்தப்பட்டது. மனித சுற்றோட்ட தொகுதினால இந்த மெயின் ஆள் யாரு? ஹார்ட், இருதயம். இதயத்தோட அதோட சம்பந்தப்பட்ட அதோட இதயத்திலிருந்து வெளிவார நாடிகளும் நாளங்களும், அதே மாதிரி அதுல சுற்றி ஓடுற குருதி, இவங்க தான் இந்த குருதி சுற்றோட்ட தொகுதியில சம்பந்தப்பட்ட ஆள்கள். இதுதான் இதயம். இதயத்தை அவங்களுக்கு குறிக்க தெரிஞ்சுக்கணும், இதயத்தை வரையவும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்ப இதயத்துல நாங்க இந்த பகுதியை நாங்க செல்லுவோம். 4 அறைகளால் ஆக்கப்பட்டிருக்கும். மேல 2 அறைகள், கீழே 2 அறைகள். மேலுள்ள அறைகளை நாங்க செல்லுவோம் சோனை அறைகள் என்று சொல்லி, கீழுள்ள அறைகளை நாங்க செல்லுவோம் இதய வரைகள் என்று சொல்லி. அப்ப இது வலது, இது இடது. அப்ப இது வலது சோனை அறை, வலது இதய வரை. இது இடது சோனை அறை, இடது இதய வரை. இடது சோனை அறைக்கும் இடது இதய வரைக்கும் இடையில இருந்த வால்வுக்கு பேர் வந்து இருகூர் வால்வு. இது நீங்க எப்படி பாடமாக்குங்கண்டா, இடது இடது, மேல சோனை, கீழே இதய வரை. இடது இடது இருகூர், மூணுமே ஈன்னு வரும். அப்ப அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, உங்களுக்கு வலது சோனை அறைக்கும் வலது இதய வரைக்கும் இடைப்பட்டது முக்கூர் வாழ்வு. இடதுக்கும் இடையில இருந்து இருக்கூர் வாழ்வு ஈ. அதே மாதிரி வலதுக்கும் இடையே முக்கூர் வாழ்வு. அது தெரிஞ்சுக்கொள்ளணும். இது தொகுதி பெருநாடி, இது வந்து சுவாசப்பை நாடி, இது வந்து சுவாசப்பை நாளங்கள், இது மேற்பெருநாளம், இது கீழ்பெருநாளம். அப்ப உங்களுக்கு தெரியும், இதயத்துல வந்து இழையங்கள்ல பயன்படுத்தப்பட்டு குருதி ஆக்சிஜனை பயன்படுத்தி அங்க போசனைக்கான ஆக்சிஜனை பயன்படுத்திட்டு கழிவான, அதாவது CO2 நிரம்பிய வாயு, CO2 நிரம்பிய குருதி மேற்பெருநாளங்கள் மூலமாக உடம்பிட மேல் பகுதியிலிருந்து மேற்பெருநாளங்களின் ஊடாகவும், உடம்பிட கீழ்ப்பகுதியிலிருந்து கால் அவயங்கள் இந்த மாதிரி வயிற்று பகுதியில் ரத்தம் எல்லாம் கீழ்பெருநாளங்களின் ஊடாகவும் இதயத்திட வலது சோனை அறைக்கு கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து திருப்பி
வலது இதய வரைக்கு அது பம்பப்படும். வலது இதய வரையிலிருந்து அது திருப்பி சுவாசப்பை நாடிகளின் ஊடாக சுவாசப்பை நாடியை நோக்கி போகும். சுவாசப்பை நாடியை நோக்கி போகும். சரியா? சுவாசப்பை நாடிக்கு போயிட்டு அங்கதான் நான் சொன்ன மாதிரி இப்ப நாங்க ஆல்ரெடி முன்னுக்கு கொஸ்டின்ல நாங்க என்ன பார்த்தோம்? சுவாச சிற்றறைகள்ல வந்து வாயு பரிமாற்றம் நடந்துச்சு தானே. அப்ப அங்க நாங்க உள்ளெடுக்கிற ஆக்சிஜன் வாயுவெல்லாம் குருதி மயத்துளை குழாய்களுக்கு வந்து சிற்றறைக்குள்ளுக்கு இந்த 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 குருதில இருக்கிற CO2 எல்லாம் சிற்றறை உள்ளுக்கு போயிட்டு அது வந்து சுவாசம் மூலமாக CO2 வெளியேற்றப்படும். இப்ப ஆக்சிஜன் வந்து எப்படி மயத்துளை குழாய்களுக்கு வந்துட்டு மயத்துளை குழாயிலிருந்து வந்து அது நாடிகளுக்கு மாறி நாடிகள் இருந்து சுவாசப்பை நாடிகளுக்கு வந்து அப்படியே அது சுவாசப்பை நாடிகளின் ஊடாக திருப்பி சுவாசப்பை நாளங்களினூடாக சுவாசப்பை நாடிகளினூடாக சுவாசப்பைக்கு பயிற்சி அங்கிருந்து இப்ப சுவாசப்பை நாளங்களினூடாக இடது வலது நாளங்களினூடாக எங்கட இடது சோனை அறைக்கு வந்து சேரும். இடது சோனை அறையிலிருந்து அது இடது இதய வரைக்கு பம்பப்பட்டு அங்கிருந்து தொகுதி பெருநாயினூடாக உடல் முழுவதும் பம்பப்பட்டு நடக்கும். இதை வச்சு நாங்க சுற்றோட்ட தொகுதியை வந்து ரெண்டா பிரிக்கிறோம். என்ன ரெண்டு சுற்றோட்டமா பிரிக்கிறோம். ஒன்று தொகுதி குருதி சுற்றோட்டம், அடுத்தது வந்து என்ன சுவாசப்பை குருதி சுற்றோட்டம். அப்படி ரெண்டு சுற்றோட்டங்களாக நாங்க பிரிக்கிறோம். சரிதானே? அப்ப இதுல கேட்டிருது கேள்வியில கேட்டிருக்கிறது வந்து குருதி சுற்றோட்டம் தொடர்பான சரியான கூற்று. நாடிகளில் எப்போதும் ஆக்சியேற்றப்பட்ட குருதி இருக்கும். அது உண்மையா? இல்ல. ஏன்னு சொன்னா நாடியில எப்போதும் ஆக்சியேற்றப்பட்ட குருதி ஈக்காது. நாங்க இப்ப ஆல்ரெடி பார்த்தோம். வலது சோனையரிலிருந்து வலது இதய வரைக்கும் வந்த குருதி CO2 நிரம்பிய குருதின்னு சொன்னேன். CO2 நிரம்பிய குருதி சுவாசப்பை நாடிகளின் ஊடாக சுவாசப்பைக்கு போகுது. அப்ப அப்படி போகுதுன்னா என்ன அர்த்தம்? சுவாசப்பை நாடிகளினூடாக சுவாசப்பைக்கு போகுதுண்டா அங்க அந்த நாடிகள்ல ஆக்சியேற்றப்பட்ட குருதிக்குமா இல்ல கார்பனீர் ஆக்சைடு ஏற்றப்பட்ட குருதி தான் அங்க இருக்க போகுது. அப்ப அந்த கூற்றுக்கு இல்ல. குருதி உடலினூடாக ஒரு தடவை செல்லும் போது நுரையீரலினூடாக இரு தடவை செல்கிறது. இல்ல. நாங்க வந்து ரெண்டு சுற்றோட்டம் பார்த்தோம். என்ன சுவாசப்பை சுற்றோட்டம், அடுத்தது தொகுதி சுற்றோட்டம். ஒரு தடவை தொகுதிக்கு போயிட்டு வர டைம்ல ஒரு தடவை நுரையீரலுக்கு போயிட்டு வரும். ரெண்டு சுற்றோட்டமே ஒரே டைம்ல தான் நடக்கும். சரியா? அதாவது குருதி இதயத்திலிருந்து கீழே பம்பப்படுற அதே நேரத்துல அப்படின்னா வலதுல நடக்கும் வலது சோனையிலிருந்து வலது இதய வரைக்கும் குருதி வரும். அதே நேரத்துல இடது சோனையறைக்கு வந்த குருதி இடது இதய வரைக்கும் வரும் தானே. இது நாங்க தான் ஒரு ரொட்டேஷன்ல ஒரு சைக்கிள்ல பார்ப்போம். ஆனா அது சைக்கிள்ல நடக்கிறதுல ரெண்டும் ஒரே டைம்ல தான் நடக்கும். சரியா? நான் என்ன சொல்றேன்டா இப்ப இந்த பகுதியிலிருந்து வர குருதி இப்படி பெய்த்து சுவாசப்பை சுற்றோட்டம் நடக்கும். இந்த பகுதியிலிருந்து இந்த பகுதிக்கு வர குருதி திருப்பி தொகுதி பெருநாடுனால பெய்த்து தொகுதி சுற்றோட்டத்துக்கு போகும். இது ரெண்டும் ஒரே டைம்ல தான் நடக்கும். சரியா? அப்ப கேள்வியில கேட்டிருக்கிறது வந்து ஒரு தடவை செல்லும் போது நுரையீரல் இரு தடவை இல்ல. ஒரு தடவை ரெண்டு நுரையீரல்ல போற அதே டைம்ல தான் தொகுதியினூடாகவும் பெய்த்து வரும். அடுத்தது தொகுதி சுற்றோட்டத்தில் தொகுதி குருதி சுற்றோட்டத்தில் இடது இதய வரை பம்பியாக தொழிற்படுகிறது. இதுதான் இடது இதய வரை. இதுதான் இடது இதய வரை. இடது இதய வரை பம்பப்படுற டைம்ல தான் தொகுதி பெருநாடியின் ஊடாக ரத்தம் பம்பப்பட்டு உடல் முழுவதும் அது அந்த அளவு பிரஷர் ஹை பிரஷரால தான் அது அழுத்தப்பட்டு குருதி அப்படியே உடல் முழுவதும் போகும். சரிதானே? அடுத்தது அந்த அந்த கூற்று தான் சரி. அடுத்தது நாளங்களின் மூலம் எப்போதும் இதயத்திலிருந்து அப்பால் குருதி செல்லப்படுகின்றது. அந்த கூற்று பிழை. பாருங்க இடது சுவாசப்பை நாடிகளினூடாக சுவாசப்பைக்கு போன குருதி திருப்பி நாளங்களினூடாக இதயத்தை நோக்கி கொண்டு வரப்படும். சரியா? ஆனா இங்க சொல்லிக்குதுன்னா நாளங்களின் மூலம் எப்போதும் இதயத்திலிருந்து அப்பால் இதயத்திலிருந்து வெளியே குருதி போகும்னு சொல்லிக்குது. அது அந்த கூற்று பிள்ளை. அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து மூணாவது ஆன்சர். சரியா? அடுத்த கொஸ்டின் டே 3 கொஸ்டின் 1 இது 2019 13வது கொஸ்டின். அடுத்தது இனப்பெருக்க தொகுதி பத்தின கேள்வி. இனப்பெருக்க தொகுதியில கருக்கட்டல் நடைபெறுவது பெண் இனப்பெருக்கத்தை எப்பகுதியில் ஆகும்? இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இதுதான்
இதுதான் என்ன கருப்பை. கருப்பை சாரி, இதுதான் பெண் இனப்பெருக்க தொகுதியோட பகுதிகள். இதுல உங்களுக்கு தெரியணும், இது வந்து சூல் சூல் சூலகம், இது வந்து ஃபெலோப்பியன் குழாய், இது வந்து கருப்பை, கருப்பை கழுத்து, யோனி வலி, யோனி வலி, யோனி துவார். அப்ப இதுதான் இல்ல குருதி பகுதிகள் உங்களுக்கு குறிக்க தெரிஞ்சிக்கணும். ஆஹ் இதுல வந்து கருக்கட்டப்படுறது இங்க இதான் இங்கதான் கருக்கட்டல் நடக்குது. ஃபெர்டிலைசேஷன் காட்டிட்டு தான் கருக்கட்டை. அதாவது பெண் இனப்பெருக்க தொகுதியினூடாக செலுத்தப்பட்ட விந்துக்கள் இந்த பகுதியினூடாக உள்ளுக்கு வரும். அதே நேரத்துல சூலகத்தினூடாக விடுவிக்கப்பட்ட சூல், மாதத்துக்கு ஒரு தடவை சூல் விடுவிக்கப்படும். அந்த சூல் போயிட்டு அந்த சூல் இந்த பகுதியினூடாக பயணிக்கும். இப்ப இந்த பகுதியினூடாக வார விந்தும் இந்த சூலகத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட சூலும் கருக்கட்டப்படுறது வந்து இந்த ஃபெலோப்பியன் குழாயிட ஆரம்ப பகுதியில, கிட்டத்தட்ட இந்த பகுதியில தான். அதாவது மூணா பிரிச்சு கருப்பைக்கு கிட்டிட அந்த மூணில் ஒரு பங்கு, அந்த பங்குல தான் பொதுவா வந்து கருக்கட்டல் நடைபெறும். அப்ப இதுல ஆன்சர் வந்து யோனி மடல், சாரி ஃபெலோப்பியன் குழாய், ஃபெலோப்பியன் குழாய் ஆன்சர். அடுத்தது டே 3 கொஸ்டின் 2 and 3. இது வந்து 2021ல 12வதும் 13வதும் கொஸ்டின். சரி, இதுல வந்து உங்களுக்கு பகுதிகள் குறிக்க தெரிஞ்சுக்கணும். இந்த பாக்குக்குள்ளே விளங்குது உங்களுக்கு. பீன்றது நான் ஆல்ரெடி சொன்னேன், சூலகம், ஃபெலோப்பியன் குழாய். இது கருப்பை. இது வந்து என்ன எஸ்ன்னு சொல்றது, எஸ்ன்னு சொல்றது யோனி மடல் இல்லாட்டி யோனி வலைன்னு சொன்னாலும் சரி. சரி, அப்ப இல்ல ஆன்சர் ஆறும் எஸ்ன்றதும் கருப்பை, அடுத்தது யோனி மடல். ஒரு சூழ் விந்துடன் கருக்கட்டப்பட்டது நாங்க ஆல்ரெடி பார்த்த கேள்விதான். அது சொல்லி அது வந்து கியூல ஃபெலோப்பியன் குழாயில தான் அது வந்து கருக்கட்டப்படும். அப்ப ஆன்சர் வந்து இதுக்கு ஒன்னாவதுக்கு ஆன்சர், 12வது கேள்விக்கு ஆன்சர் ஒன்னாவது, 12வது கேள்விக்கு ஆன்சர் வந்து 2வது. டே 4 கொஸ்டின் 1. இது 2019ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இது வந்து இந்த கொஸ்டினை நான் ஈரல் சம்பந்தமானது நான் போட்டேன். என்னன்னா எனக்கு தெரியும் சமன்பாட்டு தொகுதியில வந்து சமன்பாட்டு குழாய் வந்து ஈக்கிறதோட அதுக்கு எக்ஸ்ட்ராவா சுரப்பிகள் எங்கள்ட சமன்பாட்டு தொகுதியோட சம்மந்தப்பட்டிருக்கு. இப்போ ஆல்ரெடி எங்களுக்கு தெரியும், வாய்க்குழியில ஆரம்பிச்சு வாய்க்குழி, அப்புறம் தொண்டை, அப்புறம் களம், அப்புறம் இரைப்பை, இரைப்பைக்கு பிறகு சிறுகுடல், முன் சிறுகுடல், பின் சிறுகுடல், இடை சிறுகுடல் நீக்கியும், அதோட வந்து பெருங்குடலூடாக நேர்குடல், அப்புறம் குதம். இதுதான் எங்கட சமிப்பாட்டு சுவடு, அதாவது அந்த டியூப், வாயில ஆரம்பிச்சு குதம் வரையிலான டியூப். ஆனா இவங்களோட எக்ஸ்ட்ராவா சில சுரப்பிகள், அதாவது இதோட சம்பந்தப்படக்கூடிய வேற வேற அங்கங்கள் வந்து பங்களிக்க போகுது. ஒன்று ஈரல், அதோட சதையி, இவங்கெல்லாம் தான் இதோட சம்மந்தப்படும். அதோட எக்ஸ்ட்ராவா உமிழ்நீர் சுரப்பி, உமிழ்நீர் சுரப்பி, இதெல்லாம் வந்து எங்க சமன்பாட்டு தொகுதியோட சம்பந்தப்பட்ட ஆள்கள். இப்ப எங்களுக்கு தெரியும் களம்டா என்னன்னு தெரியும், இளையம்டா என்னன்னு தெரியும், அங்கம்டா என்னன்னு தெரியும், தொகுதினா என்னன்னு தெரியும். இந்த எல்லா அங்கங்களையும் சேர்ந்ததுதான் தொகுதி, எல்லா இளையங்களையும் சேர்த்ததுதான் அங்கம், எல்லா களங்களையும் சேர்த்ததுதான் இளையம். அப்ப இது ஈரல்னு சொல்றது ஒரு அங்கம், ஈரல் ஒரு அங்கம். இல்லைன்னா ஒன்றுன்னு சொல்றது களத்திட இறுதி பகுதி, இல்ல 2ன்னு மார்க் பண்ணிடுறது சதையி, இதுல 3ன்னு மார்க் பண்ணிடுறது தான் ஈரல், 4ன்னு மார்க் பண்ணிடுறது பித்தப்பை. சரி, அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து 3வது. அடுத்த கொஸ்டின் 2019 16வது கேள்வி. அப்ப இந்த கேள்வியில் என்ன கேட்டீங்கன்னா, இலிப்பேசு நொதியம் உணவு கால்வாயின் எப்பகுதியில் உணவுடன் சேர்கிறது. உங்களோட புக்ல வந்து எந்தெந்த பகுதியினூடாக எந்தெந்த நொதியங்கள் உற்பத்தி செய்யப்படுறது கிளியரா தந்துக்குது. சரியா, அப்ப வாய்க்குழியில வந்து வாய்க்குழி லிப்பேஸ், அது மாதிரி வேற சிறுகுடல்ல என்னென்ன சுரக்கப்படுது, அதே மாதிரி முன் சிறுகுடல்ல தனியா, சதையில தனியா, ஈரல்ல தனியா, இது மாதிரி ஒவ்வொன்றுமே தந்திக்கிறாங்க. சரியா, அப்ப நான் அந்த நொதியங்கள் பத்தி இங்க நான் பேசல. இலிப்பேஸ்ன்ற நொதியம் வந்து எவரால தொகுக்கப்பட்டிருக்கு? இலிப்பேஸ்ன்னு சொல்றது வந்து முன் சிறு குடலனூடாக சாரி, இலிப்பேஸ்ன்னு சொல்றது சதையினூடாக தொகுக்கப்படுற ஒரு நொதி.
இலிப்பிட்டு சமிபாட்டுல உதவும். இந்த நொதியம் இலிப்பிட்டு சமிபாட்டுல நொதியம் உதவ போகுது சதையில. அப்ப எங்களுக்கு தெரியும் பாருங்க, இந்த சதைன்னு சொல்றது சதையில சுரக்கப்படுற சுரப்புகள் அனைத்தும் இந்த சதை கான்களின் ஊடாக முன்சிறு கூடல அடையும். முன்சிறு கூடல்ல அடையும். அதே நேரத்துல பித்தப்பை இந்த ஈரலினால சுரக்கப்படுற பித்தம் பித்தப்பையில சேமிக்கப்பட்டிருக்கும். அந்த பித்தமும் உணவுடன் கலக்கிறது முன்சிறு குடல்ல. சரியா? இப்ப முன்சிறு குடல்ல ஆல்ரெடி சில நொதியங்கள் தொகுக்கப்படும். சதையில சில நொதியங்கள் தொகுக்கப்பட்டு அது சதை கான்களின் ஊடாக முன்சிறு குடல்ல அடையும். அதே மாதிரி ஈரலால சுரக்கப்பட்ட பித்தம் பித்தப்பையில சேமிக்கப்பட்டு அந்த பித்தம் திருப்பி முன்சிறு குடல்ல திறக்கும். அப்ப இலிப்பேசு நொதியம் சதையிலால தொகுக்கப்படுற ஒரு நொதியம். அப்ப இந்த இலிப்பேசு நொதியம் முன்சிறு குடல்ல உணவுடன் கலக்கும். அப்ப ஆன்சர் உண்டு. அடுத்த கேள்வி 2019 22வது கேள்வி. மலச்சிக்கலை தடுக்க உதவுவது தாவரக்களத்தில் அடங்கியுள்ள எந்த பல் சர்க்கரைட் ஆகும்? உங்களுக்கு தெரியும் மலச்சிக்கல்ன்ற நோய் சமன்பாட்டு தொகுதியிலையும் பார்த்தோம். அதே நேரத்துல உங்களுக்கு உயிர் ரசாயன அடிப்படையில நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. கார்போஹைட்ரேட் புரதம் லிபிட் பத்தி எல்லாம் கிரேட் 10ல ஃபெஸ் பாடம் அதுல நீங்க படிச்சிருப்பீங்க. அதுல சொல்லிப்பாங்க இந்த செலுலோஸ்ன்ற பதார்த்தம் ஒரு பல்சக்கரைட்டு. செலுலோஸ் மலச்சிக்கல்ல இருந்து பாதுகாக்கிறதுக்காக மலச்சிக்கலை தடுக்கிறதுக்காக வேண்டி நல்லா உட்கொள்ளணும்னு சொல்லுவாங்க. செலுலோஸ்ன்றது நார்த்தன்மையான உணவுகள். அப்ப செலுலோஸ்ன்ற சொல்லுறது தாவரங்கள் இருந்து நார்த்தன்மையான உணவுகள் கிடைக்கும். நார்த்தன்மையான உணவுகள் நாங்க உட்கொள்றது மூலமா எங்களுக்கு மலச்சிக்கலை தடுக்க எளிமைக்கும். சரி, ஆன்சர் இருக்கு 3வது. அடுத்த கேள்வி 2021 9வது கேள்வி. உணவு சமன்பாட்டு செயல்முறையில் இலிப்பீட்டுகளின் குழம்பாக்கத்திற்கு அவசியமான பித்தம் உற்பத்தி செய்யப்படுது. நான் ஆல்ரெடி சொன்னேன், பித்தம் ஈரலிலான உற்பத்தி செய்யப்பட்டு பித்தப்பையில சேமிக்கப்படும். இந்த பித்தப்பையில சேமிக்கப்பட்ட பித்தம் முன்சிறு குடல்ல போயிட்டு திறக்கும். இந்த பித்தம் இலிப்பிட்ட குழம்பாக்குறதுக்கு பயன்படுத்தப்படும். இலிப்பேசு சதையினால தொகுக்கப்பட்டு சதையிலிருந்து சதைய காண்களினூடா முன்சிறு குடல்ல திறக்கும். இது இலிப்பிட்ட உடைக்கும். இலிப்பிட்ட உடைக்கும். அந்த வேலையை செய்யும். அப்ப இதுக்கு ஆன்சர் பித்தப்பை. சாரி, இந்த ஆன்சர் பித்தம் உற்பத்தி செய்யறது ஈரல்ல, சேமிக்கப்படுறதுன்னு கேட்டா பித்தப்பையில. அப்படி ஒரு கேள்வி வரலாம், பித்தம் சேமிக்கப்படுறது எங்கன்னு சொல்லி. அப்படின்னா அது பித்தப்பையில, உற்பத்தி செய்யப்படுறது ஈரலால. அடுத்தது 2020 28வது கேள்வி. மனித உணவு சமிபாட்டு தொகுதிக்கும் மனித சுவாச தொகுதிக்கும் பொதுவான பகுதி. இது உங்களுக்கு தெரியும், தொண்டை. இப்போ எங்களுக்கு தெரியும், நாங்க ஏதாவது சாப்பிட்டு கொண்டிருக்கிற டைம்ல பொறையேறன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி நடக்கிறதுக்கு ரீசன் எங்களோட சுவாசப்பையும் சுவாச தொகுதியும் எங்களோட சமிபாட்டு தொகுதியும் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த தொண்டையின் ஊடாக தொண்டைன்ற பகுதி ரெண்டுக்கும் பொதுவான பகுதி. அப்ப இந்த தொண்டை பகுதியில இந்த தொண்டை பகுதியில இந்த மூச்சுக்குழல் வாய் மூடி இருக்கும். இது நாங்க ஏதாவது முண்ட சுவாசிக்கிற டைம்ல அந்த சுவாசிக்கிறது எங்கட பாருங்க, இந்த மூக்குக்குழினூடாக தொண்டையினூடாக அது வாதநாளியினூடாக எங்க போகும், எங்கட சுவாச தொகுதிக்கு போகும். ஆனா நாங்க உணவு உட்கொள்ற டைம்ல அந்த உணவு களத்தினூடாக போகணும். அது இங்கல எங்கட வாதநாளியினூடாக போக இயல. அந்த டைமுக்கு அந்த இடத்தை பிளாக் பண்ணும். வாதநாளிக்கும் வாதநாளிகளுக்கும் உணவு போகாம இருக்கிறதுக்கு அந்த இடத்தை பிளாக் பண்ணும். அதான் மூச்சுக்குழல் வாய் மூடி. அப்ப தொண்டைன்ற பகுதி உணவு சமிபாட்டு தொகுதிக்கும் சுவாசத்திற்கும் பொதுவான பகுதி. இதுக்கு ஆன்சர் 3. அடுத்தது டே 5 கொஸ்டின் 1. இது 2017 3வது கேள்வி. மனிதனின் நைதரசன் கழிவுகளை அகற்றுவதில் பிரதானமான பங்களிப்பு செய்யும் அங்கம். நைதரசன் கழிவு உங்களுக்கு தெரியும், மெயினா கழிவகற்றல் நடக்கிறது சிறுநீரகத்தின் ஊடாக. அது எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நுரையீரல்ல வாயு பரிமாற்றம் சுவாசம் சம்பந்தப்பட்டது. மூக்குண்டு செல்றது, மூக்குல வாயு பரிமாற்றம் இருக்குதா இல்ல, அங்க ஒரு கழிவகற்றல் செயற்பாடு நடக்கிறல்ல. தோல்லையும் கழிவகற்றல் செயற்பாடு கொஞ்சமா செல்லலாம். ஆனா பிரதானமா நடக்கிறது எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், சிறுநீரகம். மத்தது நீங்க தெரிஞ்சுக்கணும், மலம் ஒரு கழிவு இல்ல. உங்களோட புக்ல பாயிண்ட் உண்டு, மலம் கழிவு இல்ல. மலம்ன்றது சமிபாடு அடையாம மீதமுள்ள உணவு பகுதிகள், அதுதான் என்னன்னா மலம். மலம் நாங்க கழிவு உண்டு செல்றல.
சரியா? அப்ப நைதரசன் கழிவு அகற்றுதுன்ற மெயினா சிறுநீரகம். அப்ப ஆன்சர் இதுக்கு 2. அடுத்த கேள்வி 2018 6வது கேள்வி. சிறுநீரகத்தில் சிறுநீர் வடிகட்டப்படும் செயல்முறையின் குருதியிலிருந்து கலன் கோலத்திற்கு பின்வருவனவற்றில் எது வடிகட்டப்பட்டு செல்கிறது? உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், சிறுநீர் உற்பத்தி 3 செயல்முறைகள் உள்ளடக்கினது. ஒன்று சிறுநீர் உற்பத்தி 3 செயல்முறைகள் உள்ளடக்கினது. ஒன்று உயர் வடிகட்டல், அடுத்தது தேர்வு அகத்துறிஞ்சல், அடுத்தது சுரத்தல். உயர் வடிகட்டல்னு சொல்றது இதுதான் என்ன, சிறுநீரகத்திட தொழிற்பாட்டு அழகு, சிறுநீரகத்தி அப்படின்னு சொல்லுவோம். இங்க இருந்து பாருங்க, இது வந்து உட்காவு புண்ணாடியினூடாக வார குருதி இங்க வடிகட்டப்பட்டு வெளிக்காய் புண்ணாடினூடாக போகும். வடிகட்டப்பட்ட அந்த பகுதி தான் இந்த கலன் கோலத்திலிருந்து, இந்த பகுதி நாங்கள் கலன் கோலம் என்று சொல்லுவோம். அது போபனின் உரைக்குள்ள வடிகட்டப்பட்ட வடிதிரவம் இந்த அண்மை மடிந்த புன்குழாயின் ஊடாகவும் அப்படியே பயணம் செஞ்சு அது ஹென்லேயின் இறங்கு தடம் ஏறு தடங்களின் ஊடாக மேல போயிட்டு அது சேமை மடிப்பு புன்குழாயின் ஊடாக போயிட்டு சேர்க்கும் காண அடையும். சேர்க்கும் காண எல்லாம் சேர்ந்து திருப்பி என்ன சிறுநீர் இடுப்பு பகுதியை தோற்றுவிச்சு அது அப்படியே எங்க வரும், சிறுநீர் காணினூடாக அப்படியே சிறுநீர் பைக்கு வந்து தற்காலிகமாக சிறுநீர் பையில சேமிக்கப்படும். இதுதான் ப்ரோசஸ். ஆனா இங்க வந்து இந்த கலன் கோலத்துல வந்து சின்ன சின்ன ஆள்கள் மட்டும்தான் வடிகட்டப்படுவாங்க. ஆக பெரிய முதலுறு புரதங்கள், குருதி கலங்கள், சிறுதட்டுகள் எல்லாம் வடிகட்டப்படாது. யோசிச்சு பாருங்க, உதாரணமா குருதி கலங்கள், இந்த முதலுறு புரதம், சிறுதட்டுகள் எல்லாம் வடிகட்டப்பட்டா எங்கட வந்து சிறுநீர் வந்து சிவப்பு கலராக இருக்கும். ஏன்னா குருதி கலங்கள் இருக்கிறதுனால. ஆர்பிசி, ரெட் பிளட் செல்ஸ், ரெட் பிளட் செல்ஸ் இருந்தா குருதி வந்து சிவப்பு கலராக இருக்க போகும். அப்படி நடக்கிறது இல்ல, ஏன்னா அவங்க எல்லாம் பெருசு. ஆகவே சின்ன சின்ன மூலக்கூறுகள் மட்டும்தான் இந்த கலன்கோலத்தினூடாக வடிகட்டப்பட்டு போமன் உடைக்கு வரும். சரியா? அதுல உங்களுக்கு தெரியும், இந்த குளுக்கோஸ்ன்னு சொல்றது, நீங்க இதுல வடிகட்டப்படுறார்கள் யாரு, உயர் வடிகட்டினூடாக வடிகட்டப்படுறார்கள் யாருன்னு நீங்க பாத்திட்டீங்க. நான் சொல்றேன், நீர் அநேகமான அளவுக்கு நீர் வந்து வடிகட்டப்படும். அடுத்தது குளுக்கோஸ், அமேனோ அமிலங்கள், விட்டமின், ஹோமோன், மருந்து, யூரியா, இப்படி மருந்து யூரியா அகற்றப்பட வேண்டிய ஆட்கள் எல்லாம் வந்து வடிகட்டப்படுறது இந்த இடத்துல. அப்ப இங்க வந்து சிறுநீர் வடிகட்டப்படும் செயல்முறையும் கலன்கோலத்திலும் வடிகட்டப்படுவது இங்க குளுக்கோஸ். குருதி கலங்கள் முதல் புரதம், சிறுதட்டுகள் வந்து வடிகட்டப்படாத ஆட்கள். இதுக்கு ஆன்சர் வந்து 3. அடுத்த கேள்வி 2019 26வது கேள்வி. இது ஆரோக்கியமான மனிதனின் சிறுநீரில் அதிக அளவில் அடங்கியுள்ள கூறு. அப்ப உங்களுக்கு நம்பிக்கை இதுதான் என்ன, கலன்கோலத்தினூடாக வந்த வடித்திரவம் இங்கனூடாக பயணிக்குது. 90 விதமான நீர் இங்க மீளக துறிஞ்சப்படுது. இங்க வந்து குருதி நாம வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உயர் வடிகட்டல் நடக்குது, தேர்வு அகத்துறிஞ்சல், சுரத்தல். தேர்வு அகத்துறிஞ்சல் சொல்றது இப்ப இந்த கலன்கோலத்தினூடாக வடிகட்டப்பட்ட ஆட்கள் எல்லாம் அதுல தேவையான ஆட்கள் எல்லாம் திருப்பி பிளட்குள்ள போகும். குருதி மயத்துளை குழாய் சுத்தி இருக்கிற குருதி மயத்துளை குழாயுள்ளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற பிளட் எல்லாம் தேவையான நீர் எல்லாம் போகும் திருப்பி. அதுதான் மீள அகத்துறிஞ்சல்னு சொல்லுவோம், தேர்வு அகத்துறிஞ்சல்னு சொல்லுவோம். இது சுரத்தல்னு சொல்றது கழிவு அகற்றப்பட வேண்டிய ஆட்கள். இப்ப உதாரணமா ஏதோ ஒரு மருந்து இந்த கலன்கோலத்தினூடாக வடிக்கப்பட்டில்லை, அந்த வடிக்கப்படாத ஆள் வந்து திருப்பி இதனூடாக வடிக்கப்படும். அதாவது இந்த சிறுநீரூடாக அகற்றப்படுறதுக்கு சிறுநீர் இந்த சிறுநீர் அகத்திக்குள்ளுக்கு வரும், அதுதான் சுரத்தல். சரி, அப்ப இதுல உங்களுக்கு இந்த பேரெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த சுத்திக்கிற இந்த இது என்ன, அண்மை மடிந்த மடிப்பு புன்குழாய்களையும் சேமை மடிப்பு புன்குழாய்களையும் சூழ இந்த நாடிகள் வந்து புண்ணாடிகள் வந்து சுத்திரன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த புண்ணாடிகள் தான் மேல்துளை குழாய்கள். இங்கிருந்து அகத்துறிஞ்சப்படுறன்னு சொல்றது இந்த புண்ணாடிகள் இருந்து அண்மை மடிந்த புன்குழாய்களுக்குள்ளேயும், இந்த புண்ணாடிகளை நோக்கி சேமை மடிந்த புன்குழாய்களில் இருந்து புண்ணாடிகளை நோக்கி போறதும் தான் புண்ணாடிகள் இருந்து சேமை மடிந்த குழாய்களுக்கு திருப்பி வாரதுதான் சுரத்தல். அப்ப அதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். மயிர்துளை குழாய் இவங்க சொல்றது என்னத்தான்னு சொல்லி.
அப்ப புக்ல உள்ள தந்திக்கு என்னன்னா சிறுநீர்ல வந்து அடங்கியுள்ள ஆல்கல். சிறுநீர்ல அநேகமாக நீர் தான் 96% காணப்படும். அதுக்கு மேலதிகமாக உப்பு காணப்படும். அதற்கு மேலதிகமாக யூரியா 2% இருக்கும். யூரிக் அமிலம் கிரியேட்டினைன் சொல்ற ஆட்கள் வந்து கொஞ்சம் அளவு தான் நிற்கும். அப்ப சிறுநீர்ல அதிக அளவுல அடங்கியுள்ள கூறுன்னு சொல்ற ஆன்சர் வந்து 1வது நீர். அடுத்தது டே 6 கொஸ்டின் 1. இது 2017 15வது கேள்வி. இது ஓர் சீர்தர நிலை சம்பந்தப்பட்ட கேள்வி. அப்ப இதுல 1வது கேள்வி, மனித உடலில் குளுக்ககோன், கெல்சிட்டோனின் ஆகியவற்றை சுரக்கும் அகஞ்சுரக்கும் சுரப்பிகள் முறையே. அப்ப இதுக்கு உங்களுக்கு மனிதண்ட அகஞ்சுரக்கும் சுரப்பி இவங்கெல்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். 1வது கபச்சுரப்பி. இது வந்து மூளையில இருக்கிறது. கபச்சுரப்பி தைராய்டு கழுத்திட முற்பகுதியிலையும், அட்ரினலின் சொல்றது வந்து கிட்னி சிறுநீரகத்துக்கு மேலைக்கும் மேல கொழுப்பு மாதிரி படிஞ்ச மாதிரி காணப்படும். சதைன்றது எங்களுக்கு தெரியும் சமன்பாட்டு சோதியோட சம்பந்தப்பட்டது. சிறுநீரகமும் ஒரு அகஞ்சுரக்கும் தொகுதிதான். சூலகம், விதை. அகஞ்சுரக்கும் தான் என்ன? இந்த அகஞ்சுரக்கும்னு சொல்றாங்க ஹோமோன்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஆட்கள். ஹோமோன்களை யார் யார் உற்பத்தி செய்யறாங்களோ அவங்க நாங்க சொல்லுவோம் அகஞ்சுரக்கும்னு சரி. பொதுவா நொதியங்கள் உற்பத்தி செய்யறார்கள் நாங்க சொல்லுவோம் புறஞ்சுரக்கும்னு சரி. அகஞ்சுரக்கும்னு சொல்றது ஹோமோன் உற்பத்தி செய்யற ஆட்கள். இப்ப குளுக்கோகோன் என்று சொல்றது உங்களுக்கு தெரியும் சதைன்றது மெயினால் சதை தான் எங்கட குருதி குளுக்கோஸ் மட்டத்தை மெயின்டைன் பண்றார். ஏன்னா சதையின் ஊடாக தான் இன்சுலின் குளுக்கோகோன் செல்லக்கூடிய முக்கியமான ஹோமோன் எல்லாம் உற்பத்தி செய்யப்படுறது இந்த சதையினால். அப்ப சதையில தான் இந்த குளுக்கோகோன் உற்பத்தி செய்யப்படுது. இப்ப உங்களுக்கு தெரியும் நீரிழிவு நோயுள்ள ஆட்களுக்கு இன்சுலின் செல்லக்கூடிய இன்ஜெக்ஷன் அடிப்பாங்க. இன்சுலின் ஏன் அடிக்கிற? அவங்களோட குருதி குளுக்கோஸ் மட்டத்தை குறைக்கிறதுக்காக. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் சதையில உற்பத்தி செய்யப்பட்டது 2 ஹோமோன். ஒன்று இன்சுலின், அடுத்தது குளுக்கோகோன். அப்ப இன்சுலின் சொல்றது குருதி குளுக்கோஸ் மட்டத்தை குறைக்கிறது. அதாவது எங்களோட உடம்புல குளுக்கோஸ் மட்டம் கூடுற டைம்ல, குருதில குளுக்கோஸ் மட்டம் கூடுற டைம்ல அந்த குளுக்கோஸ் மட்டத்தை குறைக்கிற வேலை தான் இந்த இன்சுலின் செய்யும். அதே மாதிரி குளுக்கோகோன் சொல்றது எங்களோட உடம்புல எங்களோட குருதியில குளுக்கோஸ் மட்டம் குறையிற டைம்ல அதை கூட்டுற வேலை செய்யறதுதான் குளுக்கோகோன். சரியா? அப்ப சதையினூடாக தான் இந்த குளுக்கோகோன்ற ஹோமோன் உற்பத்தி செய்யப்படுது. கெல்சிட்டோன் என்று சொல்றது தைராய்டால அதை நாங்க சொல்லுவோம். தைராய்டை வந்து நாங்க சொல்லுவோம் கேடைய சுரப்பின்னு சொல்லுவோம். சரியா? இந்த தைராய்டால வந்து உற்பத்தி செய்யப்படுறதுதான் கெல்சிட்டோனின். அப்படி இல்லைன்னா தைராக்சின், ட்ரை அயடோ தைரோனின் அப்படின்ற ஹோமோன் எல்லாம் உற்பத்தி செய்யறது இந்த தைராய்டு சுரப்பி. சரிதானே? அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து 1வது. இல்ல உங்களுக்கு புக்ல தந்திருந்ததுதான் நான் அப்படியே போட்டிக்கிறேன். இல்ல இதை பாடமாய் கொள்ளுங்க 7 மணி வரைக்கும். ஏன்னா இப்படி ஒரு கேள்வி கட்டாயம் வரனால பாடமாய் கொள்ளுங்க. கபச்சுரப்பியால வந்து என்ன ஹோமோன் உற்பத்தி செய்யப்படுது? வளர்ச்சி ஹோமோன். நாங்க சொல்லுவோம் growth ஹோமோன் சொல்லுவோம், GH ஹோமோன் சொல்லுவோம். இப்ப வளர்ச்சி ஹோமோன் சொல்றது எங்களோட உடல்ல அங்கங்கள் வளர்ச்சி அடைகிறதுக்கு இவங்க தான் மெயின் காரணம். தைராய்டுன்னு சொல்லக்கொள்ள நான் சொன்ன மாதிரி கல்சிமோனின் நீங்க போட்டு கல்சிட்டோனின், தைராக்சின் இவங்க எல்லாம் உற்பத்தி செய்யப்படுறது வந்து தைராய்டால. இது வந்து கல்சியம் கல்சிட்டோனின் சொல்றது உடம்புல இருக்கிற கல்சியம் அளவை கூட்டுறார்கள். பேர் பார்த்தோன்னே விளங்கு தானே கல்சிட்டோனின் அப்படின்னு உடல்ல கல்சியம் அளவை கூட்டும். அதே நேரத்துல இந்த நான் சொன்னேன் கல்சிட்டோனின், தைராக்சின், இந்த தைராக்சின்றதோட ஃபுல் நேம் வந்து T3ன்னு சொல்லுவாங்க. ட்ரை அயடோ தைரோனின்னு சொல்லுவோம். பாருங்க அயடின்னு ஒரு பேர் வருது தானே. அப்ப இந்த தைராக்சின் உற்பத்தி செய்யறதுக்காக வேண்டி அயடின் மூலகம் வந்து தேவைப்படும் உடம்புல. அயடின் ஒழுங்கான முறையில எங்களுக்கு அத்தியாவசியமான ஒரு மூலகம் அயடின். அயடின் ஒழுங்கான முறையில் உள்ளெடுக்கப்பட்ட டைம்ல தான் இந்த தைராக்சின் ஹோமோன் வந்து உற்பத்தி செய்யப்படுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அடுத்தது சதையில நான் சொன்ன மாதிரி இன்சுலின், குளுக்கோகோன். அடுத்தது அட்ரினலின் வந்து உற்பத்தி செய்யப்படும். சரியா? அடுத்தது விதை தெரியும் எங்களுக்கு. இது டெஸ்டெஸ்டரோன் ஹோமோன் ஆண்கள்ல உற்பத்தி செய்யப்படும். சூலகத்துல வந்து ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்டரோன் ஹோமோன் உற்பத்தி செய்யப்படும். அதுக்கு ஆன்சர் வந்து 1வது ஆன்சர். கேள்வி குளுக்கோகோன், கல்சிட்டோனின் வந்து எதால உற்பத்தி செய்யப்பட்டது? குளுக்கோகோன் சதை, கல்சிட்டோனின் தைராய்டு. 2வது கேள்வி 2017 26வது கேள்வி.
மனித மூளையில் மூளையினால் செய்யப்படும் ஒரு தொழில் யாது? மூளையினால எங்களுக்கு தெரியும், மூளைய வந்து நாங்க 3 பகுதியாக பிரிக்கலாம். சரியா? ஒன்று மூளையம், அதாவது பிரதானமா மூளையாக்கப்படுகிறது 3 பகுதியால. மூளையம், மூளி, நீள்வளைய மைய விளையம். இந்த 3 பகுதியை உள்ளடக்கினதுதான் மூளையம். சாரி, மூளைன்னு சொல்றது. அதோட எங்களுக்கு தெரியும், எங்கட மனித ஆஹ் மைய நரம்பு தொகுதியை நாங்க எடுத்துக்கொண்டா அதுல 2 பகுதி. மூளை, அடுத்தது முன்னாள். முன்னான்றது வேற பார்ட், மூளைன்றது வந்து வேற. மூளை உள்ளுக்கு வார பகுதி தான் மூளையம், மூளி, அடுத்தது வந்துன்னா நீள்வளைய மைய விளையம். இது மூணையும் உள்ளடக்கினதுதான் மூளை. சரியே? அந்த மூளை உள்ளுக்குதான் நாங்க வேற வேற கபச்சுரப்பி, அப்படி வேற வேற சுரப்பிகள் எல்லாம் பார்ப்போம். இந்த 3 பாட்டையும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. இப்ப உங்களுக்கு செப்பரேட்டா மூளையம்ட தொழில், மூலிட தொழில், நீள்வளைய மைய விளையதோட தொழில் தெரிஞ்சுக்கணும். அப்ப இல்ல மூளையினால் செய்யப்படும் ஒரு தொழில் கூட சமநிலையை பேணுதல் தான் இது ஆன்சர். உயர் உள செயற்பாடுகளை மேற்கொள்ளன்னு சொல்றது வந்து உயர் உள செயற்பாடுகள்னு சொல்ல கூட எங்கட எப்படி சொல்ற மென்டல் ஹெல்த் பத்தி, மென்டலி எங்கட உடல் உள செயற்பாடுகளை வந்து சம்பந்தப்படுறது பொதுவா நீள்வளைய மையவில்லை. சரிதானே? அதோட வந்து உள செயற்பாடு, உயர் உள செயற்பாடுகள் மெயினா சம்மந்தப்படுறாள் வந்து அது வந்து ஓரளவு நீள்வளையமே. அதை விட மெயினா சம்மந்தப்படுறது வந்து எங்கன்னா மூளையம். ஏன்னு சொன்னா மூளைன்ற பகுதிதான் நாங்க பார்த்தல், கேட்டல், சிந்திக்கிறது, யோசிக்கிறது, நுண்ணறிவு ஆற்றல், எங்களோட பேச்சு, சூடு, வலி, இந்த மாதிரியான எல்லா சுவை, பார்வை, மனம், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையுமே கட்டுப்படுத்துறது எங்களோட மூளையம். எங்களுக்கு தெரியும், கண்ணால வார நியூஸ் போறது எங்கட மூளையோட பிடற்பகுதிக்கு. அதே மாதிரி எங்கட காதால வார நியூஸ் எங்களுக்கு போறது வந்து எங்கட காது கிட்டேற பகுதியில மூளையம். அப்படி மூளையத்தில் வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு தொழில்கள் ஆற்றக்கூடிய மாதிரிதான் மூளையம் ஆக்கப்பட்டிருக்கும். ஆனால் உயர் உள செயற்பாடுகளை மேற்கொள்றது வந்து மூளையத்தால. பார்வை புலன்களை பெறுறதுன்னு சொல்லக்கொள்ள இதுவும் மெயினா நான் இப்ப சொன்னேன் மூளையம். சுவாசத்தை கட்டுப்படுத்தல்ன்றது நீள்வளைய மையவில்லை. நீள்வளைய மையத்தில் சுவாசத்தை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு மையம் காணப்படும். அப்ப நாங்க சுவாசிக்கிற டைம்ல அந்த இடத்துல இருந்தா நியூஸ் போகும் எங்களுக்கு சுவாசிக்கணும்னு சொல்லி. சரியா? இந்த நீள்வளைய மைய விலத்திட சப்போர்ட்னாலதான் எங்கட சுவாசிக்கிறதுக்காக வேண்டி நாங்க ஆல்ரெடி பார்த்தோம், சுவாசி தொகுதியில நாங்க பார்ப்போம், எங்கட மார்பு வந்து மேல் நோக்கி அசையும், விலா எலும்புகள் மேல் நோக்கி அசையும், பழுவுக்கிடையிலான தசைகள் சுருங்கும். அதுல நாங்க பார்த்தோம் தானே, அந்த சுருங்குறது, அந்த விலா எலும்புகள் முன்னோக்கி அசைறது, பிரிமென்டகடு மேல் நோக்கி அசைறது, இந்த செயற்பாடு எல்லாம் வந்து நீள்வளைய மைய விளையத்தினால கொடுக்கப்படுற ஒரு நியூஸ்னாலதான் அதெல்லாம் நடக்கும். சரி, அப்ப சுவாசத்தை கட்டுப்படுத்துற வேலையை வந்து செய்ய போறது நீள்வளைய மைய விளையம். இப்ப ஆன்சர் இதுக்கு 1வது. அடுத்த கேள்வி, மனித உடலின் அசைவுகளின் இயல்பாக்கம் சமநிலை என்பவற்றை பேணுவதற்கு உதவுவது. இதுக்கும் மூலிதான் ஆன்சர். நீள்வளையம் இளையத்துல 2 விஷயம் மெயினா, ஹார்ட் பீட், இதய துடிப்பு, மற்றது இந்த சுவாசம் சம்பந்தப்பட்டது, இல்லாட்டி விக்கல், வாந்தி, இருமல், விலங்குதல், இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் சம்பந்தப்பட்டது நீள்வளைய மையவில்லை. சரி, மூளைன்றது மெயின் விஷயங்கள். மூளைன்றது பொதுவா அசைறது, சமநிலை, அந்த மாதிரி. இப்ப உதாரணமா, இப்ப மதுபான மருந்துராக்கள் இருக்கிறாங்க தானே, மதுபான மருந்துராக்களுக்கு மெயினா வந்து அவங்க நேரா நடக்க இல்லாமைக்கும், அவங்கள நேரா நடக்கூட்டா நடக்க மாட்டாங்க, ஆடி ஆடி தள்ளாடி தள்ளாடி அங்க புல பார்த்து இங்கால புல பார்த்து அப்படித்தானே நடப்பாங்க. அது நடக்கிறதுக்கு ரீசன் அவங்க வந்து மதுபான மருந்துனத்துக்கு பிறகு அவங்களோட மூளையாலதான் அந்த செயற்பாடு மேற்கொள்ளப்படுது. மூளை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாது. மூளை தான் எங்களை சமநிலையில ஒழுங்கா நேரா ஒரு ரோட்ல நடக்கிறதுக்கோ, கையை நேரா தூக்குறதுக்கோ அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றது மூளை. அப்ப அந்த மூளை அந்த நியூஸ கொடுக்காது. அந்த டைமுக்கு தான் அவங்களுக்கு அந்த சமநிலை இழக்கப்படுறது. அப்ப மெயினா மூடின்றது வந்து சமநிலையை பேணுறது. சரிதானே? அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து 1வது. அடுத்த கேள்வி, கேடய போலிச் சுரப்பியில் தைராக்சின் ஹார்மோன் உற்பத்தி செய்வதற்கு அத்தியாவசியமான மூலகம். நான் ஆல்ரெடி சொன்னேன், தைராக்சின்றது ட்ரை அயடோ தைரோனின்னு சொல்லேன். அப்ப இங்க சம்மந்தப்பட போறது அயடின். அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து 4வது ஆன்சர்.
அடுத்த கேள்வி 2021-22 கேள்வி. பின்வரும் அங்கங்களை கருதுக. ஓர் சீர்திட நிலையை பேணுவதில் பங்களிப்பு செய்வது. நாங்க ஓர் சீர்திட நிலை உங்களோட புக்ல நீங்க 3 விஷயம் பாத்தீங்க. ஒன்று வெப்பநிலையை பேணுறது. ஓர் சீர்திட நிலைன்னா என்ன? எங்கட வெளிச்சூழல்ல என்ன ஒரு மாற்றம் வந்தாலும் எங்கட உடல்ல உட்சூழல்ல எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த இயலாது. அதுக்கு ஏத்த மாதிரி எங்கட உடம்பு அதை மாத்திக்கணும். அதான் ஓர் சீர்திட நிலை. சரியா? அப்ப ஓர் சீர்திட நிலை வெப்பநிலையை பேணுதல், அடுத்தது தாகத்தை பேணுறது, அடுத்தது சதையிட வேலை என்ன, இந்த குளுக்கோஸ் மட்டத்தை பேணுறது. இந்த 3 விஷயமே உங்களோட புக்ல வச்சு பேசிடுறாங்க. அப்ப இங்க தோல்னு சொல்றது வெப்பநிலையோட சம்பந்தப்பட்டது. அதாவது வெப்பநிலையே பேணும், எங்கட உடல் வெப்பநிலையே பேணும் ஓர் சித்திர நிலை. சிறுநீரகங்கள் எங்கட தாகத்தை கட்டுப்படுத்துறதுல தாகத்தை எங்களோட தாகம் ஏற்படுற டைம்ல என்ன செய்யும்? சிறுநீரகம் குறிப்பிட்ட ஹார்மோன்களை வெளியிடுறதன் மூலமாக ஒரு சிறுத்திர நிலையில பங்களிக்க போகுது. சதை நான் சொன்ன மாதிரி குளுக்கோகான், இன்சுலின் போன்ற ஹார்மோன்களை வெளியிடுறதன் மூலமாக எங்களோட குருதி குளுக்கோஸ் மட்டத்தை கூடாமையும் குறையாமையும் வச்சுக்கும். இதுதான் ஓர் சிறுத்திர நிலை. அப்ப இங்க உடலின் ஓர் சிறுத்திர நிலையை பேணுவதற்கு பங்களிப்பு செய்யறது மெயினா 3மே சம்பந்தப்படும். தோல் வெப்பநிலையை பேணுறதுக்கு, சிறுநீரகங்கள் தாகத்தை பேணுறதுக்கு, சதை என்று சொல்றதுக்கு குளுக்கோஸ் மட்டத்தை பேணுறது. அப்ப இதுக்கு ஆன்சர் 4. அடுத்த கேள்வி. மனித மூளையின் சில தொழில்கள் கீழே தரப்பட்டுள்ளன. புலன்களை வாங்கல், உடலின் சமநிலையை பேணல், இதய துடிப்பு விதத்தை கட்டுப்படுத்த. இதுல மூளையினால் கட்டுப்படுத்தப்படுவது. நான் ஆல்ரெடி சொன்னேன். மூளையினால் என்ன செய்யும்? மூளைண்டா சமநிலையை வென்றது. அப்ப இதுல இதய துடிப்பு வீதத்தை கட்டுப்படுத்தல் சொன்னது நீள்வளையம் மையவிலையம். புலன்களை வாங்கல்னு சொல்றது மூளை. புலன்களை வாங்கல்னு சொல்றது புலன் என்ன? ஐம்புலன். நாங்க தமிழ் பாடத்துல படிச்சுக்கிறோம். இந்த மனம், சுவை, பார்வை, இதெல்லாம் தான் நாங்க என்ன சொல்லுவோம்? புலன்கள். அப்ப புலன்களை வாங்குறது யாரு? எங்கட மூளையம். இதய துடிப்பு விதத்தை கட்டுப்படுத்துறது எங்கட நீள்வளைய மைய விலையம். உடலின் சமநிலையை வென்றது மூளை. அப்ப ஆன்சர் பி. ஆன்சர் பி. இதுல நான் எல்லா கொஸ்டினும் மாதிரி செஞ்சு பட்டிக்கிட்டு, அப்ப இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க ஆல்ரெடி குவிஸ்ல ஆன்சர் பண்ணிருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, எக்ஸ்பிளனேஷன் கேளுங்க. எக்ஸ்பிளனேஷன் எதுவும் போதா, ஏதாவது ஒரு பார்ட்ல இன்னும் எக்ஸ்பிளனேஷன் இருந்தா நல்ல, அதை கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு பிரைவேட்டா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி கமெண்ட்ல செக் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணிருந்தீங்கன்னாலும் சரி. சரியா? அவ்வளவுதான். இந்த குயிஸ் இதோட முடியுது. ஜஸாக்கல்லாஹு ஹைரன். படிங்க கட்டாயம். எல்லாரும் படிங்க. நல்லா எக்ஸாம் கிட்ட ஆகுது. எல்லாரும் படிங்க. துஆக்கள்ல என்னையும் சேர்த்துக்கொள்ளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.